வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரிஸ் எபிசோட் நம்பர் 10. எப்படியோ ஒரு வழியாக நம்ம 10வது எபிசோடுக்கு வந்துட்டோங்க. 10 மூவியை நாம வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். ஐ மீன் இந்த படத்தோட சேர்த்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான படம் நிஜமாவே இல்லைங்க. ஏன்னா இந்த படம் நான் வந்து பார்த்ததே இல்லை வாழ்க்கையில. ஐ மீன் நிறைய படம் வந்து விஜயோட படம் பார்த்திருக்கேன். ஆனா இந்த படம் நான் பார்த்ததே இல்லை. என்னோட ஒப்பீனியனை தான் நான் சொல்ல போறேன். சில பேத்துக்கு இந்த படம் பிடிக்கலாம், சில பேத்துக்கு பிடிக்காம போகலாம். எனக்கு 50-50 தான். அப்படி என்னடா படம் கேட்டீங்கன்னா வசந்தவாசல். அதாவது 1996லயே இது 3வது படம். இன்னும் 2 படம் இருக்கு. இந்த 1996ல வந்துட்டு விஜய் 5 படம் நடிச்சிருக்காருங்க. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 5 படம் நடிச்சிருக்காரு. 5 படம். அந்த வரிசையில இந்த வசந்தவாசல் வந்து 3வது படம். இந்த படத்தோட கதைக்கு போயிடுவோமா? குயிக்கா சொல்லிடுறேன். வசந்தவாசல் என்ன கதைனா, இந்த படத்துல விஜய் பேரு விஜய் தான். ஹீரோயின் பேரு வந்து திவ்யா. வடிவேலு நடிச்சிருப்பாரு, மன்சூர் அலிகான் நடிச்சிருக்காங்க. என்ன கதைனா, விஜய்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சினிமால வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகணும்னு ஆசை. தன்னோட நடிப்பு திறமையை காமிச்சு நான் வந்து மிகப்பெரிய ஆக்டர் ஆவேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சவால் விட்டுட்டு வந்திருக்காரு. வந்துட்டு சென்னையில வந்து இந்த மாதிரி வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. சில கிறுக்குத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணி எப்படியாச்சும் சான்ஸ் கிடைக்குமான்னு பாக்குறப்ப வடிவேல் பாத்துறாரு. சரி, ஓகே, இன்னையில இருந்து நான் வந்து உனக்கு வந்து மேனேஜர்னு சொல்லிடுறாரு. ஏன்னா விஜய் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன், செலவு பண்றது ரெடியா இருக்கான், ஆசைக்காக வந்துட்டான். சோ அவனை வச்சு நம்ம காசு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயும் போயிட்டு அவருக்கு ஒரு குரங்கு வேற வச்சிருக்காரு. இப்ப விஜயம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு படத்துலயும் வாய்ப்பு கேட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஐ மீன் அது யார் அலையறானா, வடிவேல் தான் அறிஞ்சிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, அந்த இடத்த வந்து ஒரு டவுன் இருக்குங்க. என்ன டவுன்னா, ஐ மீன் டவுன் இல்ல, அது ஒரு சினிமா தெரு. அந்த தெருவுக்கு பேர் வந்து ஆண்டாள் தெரு. ஆண்டாள் தெருவுக்கு கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு இங்கதான்ப்பா சினிமாவில வந்து நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க, சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் இங்கதான் தங்கி இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த சொல்றாரு. இவரும் அந்த இடத்த ஒரு வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அங்கதான் நம்ம மன்சூர் அலிகான் வந்து என்ன பண்றாரு, கஞ்சா விற்கிறது, கள்ளச்சாராயம் விற்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த சேல்ஸ் பண்ணிட்டு ஒரு கெட்ட வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு தாங்க திவ்யா. அவங்க தான் வந்து சுவாதி தான் திவ்யாவை கரெக்டா நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்களுக்கு வந்து எப்படி விஜய்க்கு வந்து நடிப்பு ஒரு விஷயமா இருக்கோ, நடிப்புல மிகப்பெரிய இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதோ, அதே மாதிரி அவங்க வந்து நான் படிச்சு நான் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அதே காலேஜ்ல வந்து என்னன்னா ஜார்ஜ்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ஒரு மோசமான ரவுடி பையன். அவன் கூட நடிக்கணும், ரோமியோ ஜூலியட் கேரக்டர் போடணும்னு சொல்லிட்டு கேட்டப்ப நம்ம காலேஜ்ல டாப் யாரு, நம்ம திவ்யா தான், அவங்களே போடுறான்னு சொல்றப்ப, சார் எனக்கு படிப்பு தான் முக்கியம், நடிப்பு முக்கியமே கிடையாது. ஏன்னா இந்த நடிக்கிறவங்க வந்து என் அப்பாவே நடிப்புலதான் இருப்பாரு. அவரு வந்துட்டு வீட்டுக்கே வரதில்ல, எங்க போனாலும் என்ன ஆனாலும் வீட்டுக்கே வர மாட்டாங்க, சினிமாவிலேயே மூழ்கி போயிட்டு குடும்பத்தையே மறந்துடுறாங்க, அதனால எனக்கு வந்து நடிப்பே பிடிக்காதுன்னு சொல்லி அதை விட்டு விலகுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறப்பதான் விஜய்க்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன சொல்றான், இந்த மாதிரி திவ்யான ஒரு பொண்ணு இருக்கு, அவ ரொம்ப நல்லவ, தங்கமானவ, நீ எப்படி நடிப்பு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கியோ, அவளும் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல யாராச்சும் ஒன்று ஆசைப்பட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு தானே ஆசை பண்ணணும். ஆனா அந்த ஃப்ரெண்டு என்ன ஆசைப்படுறான்னா, அவளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல புருஷன் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. உடனே நம்ம விஜய்க்கு வந்துட்டு இவ்வளவு படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு நல்ல சூப்பரான பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து திவ்யா மேல லவ் வந்துருதுங்க. இப்படி அந்த ஃப்ரெண்டு பாட்டு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் விஜய்க்கு வந்துட்டு நடிப்பை விட்டுவிட்டு அந்த படிப்பவே நம்பி இருக்க அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ எங்க போனாலும் ப்ரொபோஸ் பண்றது, சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி மத்தவங்க கிட்ட கேட்கறது ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடத்துல வந்து திவ்யா வந்துட்டு இந்த மாதிரி கேட்கிறாங்க, நீ வந்து நடிப்பு வேணும்னு தான் இங்க வந்த, கடைசியில பார்த்தா என் பின்னாடி சுத்திட்டு இருக்க, இப்ப சொல்லு, நல்லா யோசிச்சுட்டு வந்து சொல்லு, நாளைக்கு உனக்கு நடிப்பு முக்கியமா இல்ல நான் முக்கியமா, அப்புறம் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி வரும்போது அடுத்த நாள் வந்துட்டு விஜய் இந்த மாதிரி பேசி ஒரு லெட்டர் நான் எழுதிருக்கேன்னு சொல்லி, நான் வந்து ஆமா நடிக்க தான் வந்தேன், எனக்கு நடிப்பு தான் முக்கியம், நான் சவால் விட்டுலாம் வந்திருக்கேன், எனக்கு நீ வேணான்னு சொல்றப்ப டக்குனு ஹீரோயின் வந்து அந்த லெட்டரை தூக்கி போட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நீ தான் வேணும் அப்படின்னு வந்திருந்தா வேணாமாமா, நீ எனக்கு வேணாம், எனக்கு லட்சியம் தான் முக்கியம் சொல்றப்ப காதல் வந்துருது. அதுக்கப்புறம் இவங்க போய் மறுபடியும் லவ் பண்ணுன்னு இவங்க போய் டார்ச்சர் பண்றது விஜய. அதுக்கப்புறம் ஒரு பைக் சேசிங்ல போயிட்டு நீ இப்ப லவ் ஒத்துக்கல, நான் எங்கேயோ போய் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை வச்சு பறகுறாங்க. பின்னாடி வந்து நம்ம விஜய் வந்து காப்பாத்த போறாரு. டக்குன்னு ஒரு சிக்னல் நின்ன உடனே விஜய் வந்து பின்னாடி இருந்து ஐ லவ் யூ கத்தன உடனே இவங்களும் அப்படியே ஒரு பாட்டுக்கு போறாங்க. சரி, ஓகே, இது இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி அவங்க மன்சூர் அலிகானோட பிளான் என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து படிக்க வச்சுட்டு சும்மா இருக்கணும், இவர் அனாதை பொண்ணு எடுத்து சும்மா பேர்ல வளர்த்துட்டு இருக்காங்க, இவ அழகா இருக்கிறதால இவளை வச்சு சினிமால கொண்டு போய் ஹீரோயின் ஆக்கி விட்டுட்டு அதை வச்சு ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனிட்டு இருந்து காசு பார்க்கணும், பெரிய ஆளா மாறணும்னு சொல்லி ஒரு கோல் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து இப்ப இடியூரா இருக்கிறது யாரு, நம்ம விஜய். லவ்ங்கிற பேர்ல 2 பேர் லவ் பண்ணிருக்காங்க. இது வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே ஆபியோஸா அவங்க 2 பேரும் பிரிக்க பாக்குறாங்க. அப்புறம் பிரிச்சு வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் மறைச்சு வைக்கிறாங்க. அப்புறம் ஊட்டிக்கு எல்லாம் போறாங்க. ஊட்டிக்கு போகும்போது விஜயும் ஊட்டிக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு போறாரு. கடைசியில நடிப்பையும் விட்டுட்டாங்க, படிப்பையும் விட்டுட்டாங்க.
ஆனா நம்ம வடிவேல் வந்து ஒரு சைட்ல வந்து இவருக்கு வந்து படம் வேணும், விஜய் எப்படியாச்சும் ஹீரோவா மாத்தணும், அதை வச்சு நாம வந்து மேனேஜர்ல இருந்து மந்திரி ஆகுற வரைக்கும் ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சீன்லாம் காட்டுவாங்க, நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு டைம்ல இந்த மாதிரி ஊட்டிக்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த டைம்ல எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறப்ப திரும்பியும் பிடிச்சிட்டு போய் அடிச்சு பிரிச்சு வச்சிருவாங்க. இப்படி பார்க்கவே விட மாட்டாங்களே, என்ன பண்றதுன்னு சொல்றப்ப அந்த டைம்ல விஜய்க்கு வந்து ஒரு நடிப்பு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு படத்துல ஹீரோவா அறிமுகமாகிறதுக்கு கிடைக்குது. ஆனா எனக்கு அது வேணாம், எனக்கு திவ்யா தான் வேணும் அப்படின்னு சொல்றப்ப வடிவேல் அந்த இடத்துல ரொம்ப எமோஷன் ஆகி, ஏண்டா உனக்காக நான் என்னோட குரங்கெல்லாம் விட்டுட்டு என்னோட வாழ்க்கையை நான் விட்டுட்டு உனக்காக லோன்னு எல்லா இடத்தையும் அலைஞ்சிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி நடிப்பு வேணாம், எனக்கு அவதான் வேணும்னு சொல்லிட்டு காதல் வேணும்னு உட்காந்துருக்கியே, அப்ப என்னது உன் லட்சியம்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுவார். அந்த சென்டிமெண்ட், அந்த பெர்ஃபார்மன்ஸ், வடிவேலோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். அந்த டைம்ல நல்லாவே இருந்துச்சு, ஒர்க் அவுட்டும் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி அங்க ஒரு ரவுடி ராணின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து விஜய் மேல ஆசைப்படுவாங்க. கடைசியில அவங்க நல்லவங்களா மாறி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி விஜய் கிட்ட போய் சொல்லி, அப்புறம் திவ்யா கிட்ட போயிட்டு நீ வந்து நடிக்க ஒத்துக்கோ, மேபி நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனா ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அங்க ஸ்டுடியோ இருக்குல்ல, அங்க போயிட்டு நீ வந்து விஜயை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரொடக்ஷன்ல போயிட்டு நடிக்க போகும்போது அந்த இடத்துல தாங்க என்ன ஆகுதுன்னா, ஜார்ஜ் ஃபர்ஸ்ட் கெட்ட பையன் இருக்கான்ல, அவன் வந்து பழி வாங்குறான். இந்த பொண்ணை வந்து ஒரு வாட்டி செவிலே அடிச்சிருவா திவ்யா, அதுக்கு பழி வாங்குறதுக்கு மன்சூர் அலிகானை ஏமாத்தி பணம் கொடுத்து செட்டு போட்டு அந்த ரூமுக்குள்ள வந்து ஷூட்டுன்னு சொல்லிட்டு திவ்யாவை ரேப் பண்ண காத்துட்டு இருப்பான். இது எவ்வளவு பெரிய பிளான் பாத்தீங்களா? அப்ப போட்டிருக்கான், அந்த ஒரு அடியில போட்டிருக்கான், ஒரு அடி வாங்கினதுல இருந்து. சோ அப்படி பண்றப்ப அப்புறம் விஜய் உள்ள புகுந்து ஃபைட் பண்ணி, அப்புறம் மன்சூர் அலிகானுக்கு ஒரு சண்டை வந்து அவங்களையும் அடிச்சு தூக்கி போட்டு கடைசியில 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. அப்புறம் விஜய் வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சல ஒரு படம், அந்த படத்துல வந்துட்டு நடிச்சு ஹீரோவா அறிமுகம் ஆகுறாரு. அதுல வேற ஒரு டயலாக் வருது, என்னன்னா இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில நான் லட்சியத்துக்காக நோக்கி ஒரு முதலடி எடுத்து வைக்கிறேன், நீங்க தானே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு படத்தை முடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு படம். ஆக்சுவலா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி 50-50 நல்லா தான் இருந்துச்சு. சில டைம்ல வந்துட்டு லாஜிக்கே இல்லாம என்னென்ன சீனும் எங்கெங்கயோ ரேண்டமா போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு, கதையே இல்லாம தாண்டி எங்கெங்கயோ போகுதே. நான் என்ன நினைச்சேன்னா, எடுத்த உடனே நான் இந்த டக்குன்னு சினிமாக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்னு சொன்னேன். நான் வந்து இந்த ரெமோ படத்துல வந்து அதே மாதிரிதான், அதுலயும் ஆமா ரெமோ படம் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுலயுமே சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டு எங்கெங்க சுத்திட்டு இருப்பான், அவன் விட்டுருங்க. ஸ்டார் படத்துல வந்து கவின் வந்து சினிமா தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அது எவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இதுல காமிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியே ரிவ்யூ பண்ணும்போது என்னடா பெரிய ஸ்டார் படம், தளபதி நடிச்சிருக்காரு அந்த டைம்லயே அப்படின்னு சொல்லலான்னு வந்தா இப்படி மோசமா எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து தீனாங்கிற ஒருத்தர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஆக்சுவலா எனக்கு எந்த பாட்டுமே இதுக்கு முன்னாடி நான் கேட்டதே இல்லைங்க. ஒரு 7 சாங் இருக்கு, ஒரு சாங்குமே நான் கேட்டதே கிடையாது. நிறைய சாங் வந்துட்டு எதுக்குடா இந்த சாங் எல்லாம் இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதே தீனா வந்து நிறைய படத்துல சூப்பரா மியூசிக் எல்லாம் போட்டிருக்காரு. ஆனா இந்த படத்துல சாங்ஸ் எதுவுமே எனக்கு தெரிஞ்ச சாங்காவும் இல்ல. ஏன்னா ஒரு சாங் ஹிட் கொடுத்தாதான் அது எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் ரீச் ஆகுற மாதிரி அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு சாங் கூட எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க என்ன சாங் உங்களுக்கு பிடிச்சதுன்னு. இந்த படத்துல வந்து லவ்வுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருப்பாங்க. லவ், எல் ஃபார் லேண்ட் ஆஃப் சாரோ, அதாவது ரொம்ப ஒரு சோகமான ஒரு லேண்டு தான் எல்லுக்கு அர்த்தமாமா. ஓ, ஓஷன் ஆஃப் டியர்ஸ், அழுகைகளின் கண்ணீர் கலந்த ஒரு ஒரு ஓஷன், என்னது கடல் தான் வந்துட்டு ஓக்கு மீனிங்கா. அப்புறம் வேல்யூ ஆஃப் டெத் ஆமா, டெத்தோட வேல்யூ தான் வீக்கு அர்த்தமா. அப்புறம் எண்ட் ஆஃப் லைஃப், சோலியே முடிச்சிட்டாங்க ஈக்கு அர்த்தம். ஸோ எல்ஓவிஇ லவ்வுக்கு வந்து இதாங்க அர்த்தம் அந்த படத்துல சொன்னாங்க. அப்புறம் இதுல வந்து ஒரு 3 கேரக்டர் பொண்ணை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அந்த ரவுடி ராணி மாதிரி ஒரு 3 கேரக்டர் இருக்கும். அது வந்து ரவுடி ராணி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் சுருட்டு சுந்தரி, அவ வந்து சுருட்டு ஏதோ சொன்னாங்களே, சுருட்டு அடிப்பாளா இல்ல ஏதோ சுருட்டியே ஏதோ சாவடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. அதுக்குதான் அந்த பேர் இருக்காமா. இன்னொன்னு விஸ்கி விமலா, விஸ்கி அடிச்சுக்கிட்டே எப்பயுமே போதையில தான் இருப்பாங்களாமா. அந்த ஆண்டாள் தெரு, சினிமா தெரு இருக்குல்ல, அதுல வந்து எப்பயுமே விஸ்கி போதையிலேயே தான் இருப்பாங்களாமா. இந்த இன்ட்ரோ வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. வடிவேல் தான் இன்ட்ரோ கொடுப்பாரு அந்த 3 பெண்களுக்கும். அப்புறம் இந்த படத்துல வந்துட்டு ஷக்கீலா நடிச்சிருப்பாங்க மன்சூர் அலிகானுக்கு ஜோடியா. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தப்ப அப்பதான் ஆக்சுவலா அப்புறம் தான் போய் நான் சர்ச் பண்ணி பாக்குறப்ப ஷக்கீலா வந்துட்டு சினிமாக்குள்ளேயே வந்து எப்போ வராங்கன்னா 1993 4-5 அந்த டைமிங்ல தான் உள்ள வராரு. வராங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல ஆக்சுவலா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஷக்கீலாக்கு. இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அவங்க. அப்புறம் எப்பயும் போல நம்ம அண்ணன் வந்துட்டு, நம்ம அண்ணன் படம்னாவே ஒரு கிஸ் சீன் இருக்குன்னு தானே செய்யும். இதுலயுமே ஒரு கோவில்ல வந்துட்டு ஒரு லிப்லாக் சீன்லாம் இருக்கு. இதுல அந்த கோவில்ல வந்து ஒரு சீன் சொல்லுவார், இந்த மாதிரி கோவிலுக்கு வர எல்லாருமே லவ் பண்ணதான் வராங்களாமா. ஒரு தாத்தா பாட்டி வந்தாலும் அவங்க பாஸ்ட பத்தி பேசிட்டு, அதுக்கப்புறம் அங்க நடந்ததை பத்தி பேசிட்டு லவ் பண்ணதான் அங்க உள்ள வராங்களாமா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சிறுசுங்க வந்தாலுமே அவங்க லவ் பண்ணிட்டு தான் வராங்களாமா. சோ இவரும் கோவிலுக்கு போறது யாருமே சாமி கும்பிட போல, லவ் பண்ணதான் போறீங்க, அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. வேற என்ன இருக்கு இதுல காமெடியா?
அப்புறம் இது ஒரு விஷயம் மட்டும் இந்த நிறைய படத்துல நான் நோட் பண்ண விஷயம் மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா அந்த டைம்ல வந்து வெறும் விஜய் படங்கள் மட்டும் இல்ல, இது எல்லா படங்களுக்குமே இது வந்து பொதுவானது தான். இந்த திருடுறவன் இல்ல ஏதாச்சும் ஃப்ராடுத்தனம் பண்றவங்க இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டு ஒரு காமெடி கேரக்டர் தான் கொடுப்பாங்க. இந்த படத்துலயுமே கொஞ்சம் ஃப்ராடுத்தனம் பண்றது கேரக்டர் வந்து வடிவேலா இருப்பாங்க. அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த கேரக்டர் வந்து காமெடியும் பண்ணும். சோ இப்போ வந்து ஆடியன்ஸ் கிட்ட இது எப்படி கன்வே ஆகும்னா, அவன் வந்து ஃப்ராடுத்தனம் பண்றான், மக்களை ஏமாத்துறான், அது தப்பு தானே. ஆனா அப்படி ஏமாத்த ஒரு நபரை வச்சு காமெடியும் பண்ண வைக்கிறாங்க. சோ அது எப்படி இருக்குன்னா, சரி ஓகே ஏமாத்துறவன் இந்த மாதிரி தான் இருப்பான், ஏமாத்துறது நல்லதுதான் போல, இல்ல ஏமாத்தலாம், இல்ல ஏமாத்துறவன் ஜாலியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான பெர்ஸ்பெக்டிவ் வந்து அந்த டைம்ல இருந்தே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் இப்ப இது எப்படி சொல்றது? சோ அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த டைம்ல வைக்காம இருந்திருந்தா இதே தொடர்ந்து இப்ப இந்த ரீசெண்டா வந்துச்சு. ஐ மீன் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சோ இந்த மாதிரி அந்த டைம்ல இருந்தே இந்த மாதிரி கேரக்டர் வந்து நல்ல விதமா காட்டாம கெட்ட விதமா காட்டி அதுல ஒரு காமெடி கலந்து அவங்களையுமே ஒரு வேல்யூபிளா கண்டென்ட்டா மாத்தணும்னு நினைச்சு இப்ப வரைக்கும் வேலாயுதம் படத்துலயுமே நம்ம சந்தானத்தை வந்து திருடுறது தப்பு, ஆனா அந்த திருடுனா காமெடியா காமிச்சு கலாச்சி இது பண்ணிருப்பாங்க, ஒரு மாதிரி பண்ணிருப்பாங்க. அப்ப திருடுறது தப்புனா தப்பாவே காமிச்சிருக்கணும், இல்ல காமெடி பண்ணா காமெடி தனியாவே காமிக்கலாம். ஏன் ஒரு திருடனை காமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் எப்படி இவங்க எடுத்தாங்கன்னு தெரியல. இது வந்து சினிமா ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பண்ணும் மக்களை. சோ தப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு சினிமா இந்த மாதிரி நிறைய லூப் ஹோல்ஸை உருவாக்கி கொடுத்ததா நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் கடைசியா பேச உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல, ஆனா ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. நான் இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்தேன், அதனாலதான் இந்த மாதிரி இருக்குது போல. எத்தனை பேர் இந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த அளவுக்கு இந்த படம் உங்களுக்கு அந்த டைம்ல பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல புதுசா பாத்தீங்கன்னா படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, போர் அடிச்சுச்சா இல்ல நல்லா போச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இன்னும் 1996லயே 22 வயசுலயே விஜய் வந்து நடிச்ச இன்னும் 2 படம் இருக்கு. அது நாளைக்கு நாளானைக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு ஐ மீன் அடுத்தடுத்த வீடியோல நீங்க பாப்பீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அப்படியே அந்த ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு போகும், அதையும் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க.